இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் ஐடியா பார்க்கலாமா? A4 ஷீட் கலர் பேப்பர் வச்சு மட்டும் பண்ண போகிறோம். வாங்க க்யூட்டாக பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு A4 ஷீட் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிவிட்டு ஈக்குச்சை வச்சு நான் எப்படி ரோல் பண்ணி எடுக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மொத்தம் 12 பீஸ் நான் பண்ணிக்கிறேன். 12 பீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 3 ஒட்டிட்டு நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஹலோ, உங்களை தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களை தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. A4 ஷீட்டை நான் எப்படி ஸ்டெப்பாக கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து கட் பண்ணிவிட்டு க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ வைக்கிறதுக்காக பேக் சைடில் A4 ஷீட்டை ஒட்டிக்கோங்க. 3 சைடு க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டு ஒரு சைடை மட்டும் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. நான் A4 ஷீட் ஒட்ட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் A4 ஷீட் அப்புறம் கலர் பேப்பரில் பட்டர்ஃப்ளை வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி வரைஞ்சி கட் பண்ணி ஒட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் பார்த்து வரைஞ்சி கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப க்யூட்டாக ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.